வணக்கம் நண்பர்களே, இந்துக்கள் விழித்திரு நண்பர்கள் வணக்கம். பதிவு பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ண நினச்சின்னா ஜாயின் பட்டன் மெம்பர்ஷிப் ஆகிங்க. நன்றி. இப்போ இந்த செந்தில் பாலாஜி கடந்த ஜூலைலேருந்து ஒரு 6 மாதமாக உள்ளே இருக்காப்படி. வெளியில் வரணும்னு பார்க்குறாப்படி. அப்படியே அமலாக்கத்துறை வெளியே விட்டால் சாட்சியை கலைச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு உள்ளே வச்சுருக்காங்க. இவர் தம்பி அசோக் அவர் தலைமறைவாக இருக்காங்களா, அமலாக்கத்துறை வச்சுருக்காங்களா, இல்லை இவங்களே யார் வச்சுருக்காங்கன்னு தெரியல. அவர் வெளியில் வரணும், இவர் எம்எல்ஏ முதற்கொண்டு வெளில போனால் தான் ஜாமீன் கிடைக்குன்றாங்க. அவங்க கேட்டு பார்த்தாங்க, ஒய்ஃபு பொங்கலுக்கு அப்புறம் இன்னும் விடலை. அவர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் 24 வந்துடுவோம், அப்போ எடுத்துக்கலாம் வெளியிலன்னு ஸ்டாலின் சொல்கிறார். அதுக்கு சம்மதிக்க மாட்டேங்கிறாங்க ஒய்ஃப் மேனகா. வெளியே வரணும் இல்லைன்னா இனி அவர் அப்ரூவ் ஆகணும்னு அவர் எங்கே போகணும், டு ஜெட்டு சொல்லணும். அப்படின்னாக்க அவர் பிஜேபி நோக்கி தான் நடணும். கட்சியில் சேர்றது அப்படிலாம் இல்லை, அங்கே அப்ரூவ் ஆகணும் வெளில வர்றதுக்கு ஃபஸ்ட்டு. அப்போ அப்படி இருக்கும்போது இப்போது ஒரு பக்கம் அவர் அதிருப்தியில் இருக்கார். இப்படி இருக்கும்போது இப்போ பிப்ரவரியில் அண்ணாமலை பாத யாத்திரையை முடிக்க சொல்லியிருக்காரு. அரசியல் காலம் அதுக்கப்புறம் மாறும். அது எவ்வளோ சீக்கிரம் லாங் டைம்னாலும் அவர் அண்ணாமலை ஸ்பீடில் அதை கூடிய சீக்கிரமே 2 திராவிடம் முடிச்சிடாத போல தெரியுது. இதில் 2 திராவிடமும் அந்த தேர்தல் டைமில் 21 அன்கோ போட்டிருக்காங்கன்ற ஆடியோவும் வச்சுருக்காரு. மொத்தம் பார்த்தீங்கன்னா 116 ஆடியோ மார்ச்லேருந்து ஒன்றா வரப்போகுது. இப்போ 2Gக்கு இவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, சிபிஐ எப்போ வரணும், கைது பண்ணணும். ஜாஃபர் சீட்டு அந்த டிஆர் பாலு பேசின ஆடியோ வெளியிட்டாங்க இல்லையா. இப்போது ஒரு நிமிஷம் ஆடியோ அண்ணாமலை வெளியிட்டார் இல்லையா. இந்த மாதிரி இன்னும் 116 100க்கு மேலே ஆடியோ இருக்குது. எல்லாம் ஒன் பை ஒன்னாக வரப்போது. ஸ்டாலின்தும் இருக்குது. அதில் ஏடிஎம்கே பேசினது இருக்கும், கூட்டுக்கலைத்தனமாக பேசினதும் இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் வரப்போகுது. அப்படியே உரிச்சு எடுத்துருவாங்க. அதை ஏற்கனவே சொல்லியிருக்காரு, வெங்காயம் மாதிரி உரிச்சு எடுத்துருவேன், எல்லாம் உள்ளே தள்ளித்தான் மறுவேலைன்னு. அதுதான் நடக்க போகுது. ஆனந்த் வெங்கடேஷ் நீதிபதி அவர்களும் இப்போ பார்த்துட்ருக்காரு. அதில் வளரும்போது இன்னும் ஏடிஎம்கேலுக்கும் டிஎம்கேல கேட்க வேண்டாம், உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி இருக்கும்போது இந்த டேப் விட்டார், 30,000 கோடி சம்பாதிச்சிட்டானு சபரீசன் உதயநிதினு சொல்லி பிடிஆர் டேப் விட்டு, அந்த டேப்பு உண்மையானலாம் கேட்டு விளக்கம் கேட்டு எல்லாம் பண்ணி அவரை டீக்ரேட் பண்ணி ப்ரமோஷன் பண்ணிட்டாங்க. ஐடி ஃபீல்டு கொடுத்தாங்க, ஃபினான்ஸ்லேருந்து தெரியும் உங்களுக்கு. இப்போ இது சம்மந்தமாக டிஆர் பால்கிட்ட விளக்கம் கேட்பாங்களா? அவர் தான் பேசியிருக்காரு, கிளியராகவே தெரியுது ஆடியோ. இந்த மாதிரி கடைசியில் தனக்குத்தானே கேட்டுக்க வேண்டியதான் ஆடியோ வரும்போது. அந்த மேலே ஸ்டாலின் பின்னாடி எல்லாம் மார்ச்சிலேருந்து வர ஆரம்பிச்சு. ஒரு பக்கம் கைது, ஒரு பக்கம் ஆடியோ. அப்படி தமிழக மக்களை அப்படி கொதிச்சு போயிடும். ஏற்கனவே மெட்ராஸ்லேயும் தென் மாவட்டத்துலேயும் மழை தெரிஞ்சு அதுலேருந்தே முடிஞ்சு போச்சு திமுகன்றது. இதில் ஒரு முக்கியமான சமாச்சாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ராமர் கோயிலாக கட்டுறாங்க. சென்னையிலையும் நீ சப்சிக்வெண்ட்டாக ஒரு 10 ஏக்கர் வாங்கி கட்ட போகிறாங்க. இப்போ அங்கே கட்டி 22 ஓப்பனிங். இப்போ இந்துக்கள் கன்சால்ட்டே நடக்குது. ஏடிஎம்கேல இது வரைக்கும் போட்டுட்டு இந்துத்துவாக்கள் நடுநிலையார் எல்லாம் அப்படியே அண்ணாமலை எடுத்துட்டார். பாத யாத்திரை வர போகிறாரு. ஏழை மக்கள் என்ன ஏதுன்னு கேட்டு மனுக்கள் வாங்கி அது உரிய தீர்வு முடிஞ்சால் கொடுத்துட்றாரு. சில இடத்துல ட்ரெயின் ஸ்டேஷன் நிற்கிறதில்ல, இதை மாதிரி இந்த சில இதெல்லாம் கிடைக்கல, எங்களுக்கு என்னென்ன முடியுமோ சென்ட்ரல் பண்ண முடியும் எல்லாம் பண்ணி கொடுத்துட்றாங்க. இப்போ இந்த வருஷ கடைசிக்குள்ளே அந்த வீட்டு குழாய் இணைப்பு பெண்டிங் உள்ளது கொடுத்துடணும் அப்படிங்கிறது உத்தரவு. அது மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டுமே மாறி மாறி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வந்துட்டு ஆடி போய் கிடக்கு அண்ணாமலை வந்தப்புறம். அதனால எடப்பாடியே வெளில போனதே அண்ணாமலைனால தான் ஆச்சுங்களா. இப்போ மோடி வேறு வந்துட்டு போகும்போது அப்படியே பீதி கலப்புது ஸ்டாலினுக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ மறுபடியும் இப்போ திருப்பூர் வரப்போகிறாரு. இந்த பிப்ரவரிலே 1 ஆர் 2 டைம்ஸ் வருவார். அப்புறம் தான் இப்போ கேட்டிருக்காராமா, என்ன கூட்டணி பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு அகில இந்திய தலைவர் பிஜேபி நட்டாட்ட கேட்டிருக்காரு மோடி அவர். அப்போ இது என்ன, நீங்கள் எல்லாம் வாங்கி யார் யார் கூட்டணி போடணும், பாமக, தேமுதிக இந்த மாதிரி பண்ணி ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி சிறிய கட்சியில் சேர்த்து பண்ணும்போது அவருக்கு என்ன அதெல்லாம் டீட்டெயில்ஸ்லாம் எடுத்து கொடுக்கணும் அவருக்கு. யார் யார் கூட்டணி வர போகிறா என்னன்னு மோடிக்கு. அது ஒரு பக்கம் பார்த்துட்ருக்காங்க. இதில் இப்போ இந்த பிரசாந்த் கிஷோரே சொல்லிட்டு இப்போ இந்த கூட்டணி போட்டால் இனிமேல் ஏடிஎம்கே டிஎம்கே கிடையாது, டிஎம்கே பாஜக தான். ஒரு கட்சி காணாமல் போயிடும். அப்போது இந்த மாதிரி கூட்டணி போடும்போது உங்கள் அதிருப்தியில் 20 தொகுதி வரப்போகுது பிஜேபி கூட்டணிக்கு அப்படிங்கிறது பிரசாந்த் கிஷோர் யார், இந்த 300 கோடி வாங்கிட்டு ஸ்டாலினுக்கு இது பண்ணார் இல்லையா, அவர் சொல்லிட்டார். ஹெல்ப்பெல்லாம் பண்ணல. நியாயமாக பார்த்தா இவர்கிட்ட இந்த சுனில்ங்கிறவர் இப்போ காங்கிரஸுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டியவர் அவர் வெளில வந்துட்டார். ராகுல் பண்ணுறதா இல்லைன்னு வெளில வந்துட்டார். அது ஒரு அதிர்ச்சி. நான் இப்போ இவங்க லட்சணம் தெரிஞ்சு வரமாட்டேன்ட்டார் பிரசங்க சார். அவர் சும்மா அப்பப்போ ஐடியா மட்டும் கொடுக்குறாரு. அதில் இப்போ 20 தொகுதின்றது சொல்லிட்டார்.
இப்ப இவ்வளோ வேகமா அதிரடியா களத்தில ஆடிட்டு இருக்கும்போது அண்ணாமலை, யாரும் நிக்க முடியல. திமுக, ஏடிஎம்கே சரியா போட்டிருக்காங்க பிஜேபியில. ரொம்ப பாராட்டணும். ஏன்னா மக்கள்லாம் 70 வருஷமா ஒண்ணுமே இல்லாம தவிச்சு போயிருக்காங்க. அதுக்கு உதாரணம் இப்ப தென் மாவட்டம் சென்னை. இத குறித்து பெசாங்க சார் என்ன சொல்லிட்டாப்புடின்னா, "நீங்க சேலம் மாநாடு போட்டு எங்கேயாவது துணை முதல்வர் குடுத்துறாதீங்க. அது வேலைக்கு ஆகாது. அதனால ரொம்ப அதல பாதாளத்துக்கு போயிருவீங்க. கட்சியும் உடையும். இப்போதைக்கு அத நிப்பாட்டுங்க" அப்படின்னு பெசாங்க சார் குடுத்ததா சொல்றாங்க. என்னன்னா, சனாதனத்த பேசுனதுனால வர இந்துக்கள் ஓட்டும் வராது. நீங்க ஏடிஎம்கேயோ, டிஎம்கேயோ 2ம் முஸ்லீம், கிறிஸ்டின் ஓட்டு. அது எத்தன பெர்சென்ட் இருக்கு? 2ம் சேர்ந்து 15 கோடி இருக்கு. அத நம்பி தான் நீங்கலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப என்ன ஆகும்? இப்ப துர்கா ஸ்டாலின் ராமருக்கு போனாலுமே, உதயநிதி சொன்னது தான் எடுபடும். நார்த்லயே 3 அ இது மாநிலத்தில பிஜேபி வந்திருக்கும்போது, இங்க வந்து ஃபுல்லா வர்றதுக்கு இல்ல. இங்கேயும் அதோட தாக்கம் இருக்கும். கண்டிப்பா. ஏன்னா வெறுத்து போய் கிடக்குறானே, ஒண்ணும் செய்யல வேற. மழை பெஞ்சவும் செய்யல. 6000 எந்த மூலைக்கு? அவன் வீட்ல உள்ளதெல்லாம் அடிச்சுட்டு போயிருச்சு. சொத்து பத்து எல்லா சமாச்சாரமும். அப்போ நீங்களே இருந்துக்கங்க. இப்போ பையனையெல்லாம் கொன்றாதீங்கன்னு. ஆனா என்னைக்கு தான் உடம்பு முடியல, பையன கொன்றுவாரு. அதனால 2, 3ஆ போறது அது வேற விஷயம். அதனால களம் இப்ப ஃப்ரீ ஹிட் அண்ணாமலைக்கு. 20 தொகுதி அவரே சொல்ட்டாரு. சரிங்களா? இனிமேல் ராமர் வந்து வரும்போது 26ல அது வேற லெவல். 20ஓ 18 அது வந்தாலே மெஜாரிட்டிக்கு பாத்துரலாமே. அப்ப அவரே எடுத்து குடுத்துட்டாரு. இதத்தானே 25 தொகுதி 20 தொகுதி களம் மாறிச்சுங்கிற அண்ணாமலை. நீங்க போய் அத அத இப்போ விடாம பிடிக்கணும் அப்படிங்கிறத தான் தொண்டர்களுக்கு சொல்றாரு அண்ணாமலை. ஸோ களம் கம்ப்ளீட்டா மாறிச்சு. அதான் பிசாச்சு மாரி வருது, ராட்சசம் மாரின்னு சொல்லியிருக்காரு துரைமுருகனே. கார்த்திகை சிதம்பரத்துல எல்லாம் சொல்றாங்கல்ல. கைப்புண்ணு கண்ணாடியா? அதான் தெரிஞ்சு போச்சே. அப்புறம் என்ன? அதனால தான் இப்ப பின்வாங்கிட்டாப்படி உதயநிதி இத. நான் உடம்பு நல்லா இருக்குன்னு சொல்லி அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இப்பவே அலறல் இருக்கு. இன்னும் பாருங்க இந்த 100க்கு மேல ஆடியோ விட்டு 4 பேர் உள்ள போனா என்ன ஆட்டம் காணும் திமுகன்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நன்றி ஜெயந்த்.